ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். துணைத் தலைவராக KN நேரு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ், ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. திமுக யாரை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்கிறதோ அவர்கள்தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார்கள். ஏனென்றால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதனால யார் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்தில் இருந்த நிலையில தான் சமீபத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இப்போ ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சட்டமன்ற குழு துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் KN நேரு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கொறடாவாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது திமுக தலைமை. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் திமுகவில் இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில எம்எல்ஏவாக தேர்வானார். எம்எல்ஏவாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் திமுக அமைச்சரவையில விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பின்னர் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றிருந்தார். இந்த நிலையில்தான் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைக்குள்ள வரப்போகிறார் அப்படிங்கிற தகவலையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி துணைத் தலைவராக KN நேரு நியமிக்கப்பட்டிருக்கிறார். சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் பேரவைக்கு இல்லாத நேரங்கள்ல பேரவையை துணைத் தலைவர் வழிநடத்தி செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அந்த வகையில தான் சட்டமன்ற குழு திமுகவின் சட்டமன்ற குழு துணைத் தலைவராக திமுக சார்ந்த விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக முதல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுவார். இரண்டாவதாக அவர் சாய்ஸாக KN நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. கொறடாவாக ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்த நேரத்தில் வர வேண்டும், என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் உத்தரவிடுவார்கள். அதனை எம்எல்ஏக்களுக்கு கொண்டு சேர்ப்பது கொறடாவுடைய முக்கியமான பணி. அப்படி கொறடாவாக ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் திமுகவின் சட்டப்பேரவை முக்கியமான உறுப்பினர்களுடைய அந்த தேர்வு அப்படிங்கிறத திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறது. அந்த வகையில தான் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.